Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல ஜாவால இருந்து கிளாசிக் 350 பார்த்தேனா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜாவா கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ரைவலா நாங்க விடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாவா பத்தினா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாவா கிளாசிக் 350 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த பைக்கோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து 2,15,000 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் 350cc இருந்தாலுமே 334cc இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5 ஹார்ஸ் பவரும் 28.2 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்ற 350cc கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாவா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பவர் அண்ட் டார்க் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 15,000 ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்து சூஸ் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டீசென்ட்டான பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கிடைக்குது. டீசென்ட்டான பவர் அண்ட் அதாவது அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் நம்மளால இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பைக்கை 2 நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் புக் பண்ணி வச்சா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ஜாவா கிளாசிக் 350 பைக் வேணும் அப்படின்னா நியர்பையில் இருக்க ஜாவா எஸ்டி ஷோரூமில் போயிட்டு நீங்கள் ஒரு 5,000 or 10,000 பார்த்தீங்கன்னா கட்டி நீங்கள் பைக்கை புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் யாருக்காவது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாமா ஜாவா எடுக்கலாமா இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு தடையாக நிற்கிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாவா எடுக்கலாம். பிரைஸ் உங்களுக்கு தடையா இருந்திருந்தா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாயா பிரைஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் ஒரு கிளாசிக் 350 ஓட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாவா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டை விட கொஞ்சம் கம்மியான காசில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் ஹெட்லைட் வரப்போகுது. டெயில் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துட்றாங்க. 4 இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன். ஒரு 350cc அதாவது 334cc பைக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே லெஸ்ஸான பைக்கு ஒரு க்ரூசர் பைக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸில் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கும் இந்த பைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பைக் எடுத்துருங்க. ஏன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த பைக்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. உங்களுக்கு 334cc நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 22.5 ஹார்ஸ் பவரும் 28.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு டீசென்ட்டான பவர் அண்ட் டார்க் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் வந்து மித்த 350cc கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தாங்க நான் சொல்லுவேன். ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் வாங்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், பை பை. பார்க்கலாம்.